ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹிப் பெல்ட் மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த ஹிப் பெல்ட் செய்கிறதுக்கு வந்து என்னோடய சைஸ் வந்து 36. நான் என்னோடய சைஸை வந்து நான் அளந்துக்கிட்டு ஜரி த்ரெட்டோட பேக் சைடு திருப்பி ரவுண்ட் ஷேப்பில் நான் ஹிப் பெல்ட் செய்ய போகிறதுனால நான் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கிறேன். அதை நல்லா வரைஞ்சிட்டு எனக்கு வந்து 7 கட்டம் வந்துச்சு. எனக்கு வந்து 36 சைஸ். நான் 7 ரவுண்டு போட்டிருக்கேன். அந்த 7 ரவுண்டுலேயும் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு, சரி வெறும் ஸ்டோன் வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஸ்டோனுங்களை ஒட்டியிருக்கேன். கோல்டு கலர் ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அது நல்லா 8 கட்டத்துலேயும் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் இன்றைக்கி இந்த ஹிப் பெல்ட்டுக்கு கோல்டு கலர் பீட்ஸும் ஒயிட் கலர் பீட்ஸும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அது ரெண்டும் நீடியில் கோர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மணியாக விட்டு இது பண்ணணும். நம்ம மொத்தமாக விட்டுட்டோம்னா லூஸ் ஆகிடும். நம்ம வந்து ஸ்டாண்டிலேருந்து கழட்டும் போது மணி எல்லாம் அப்படியே ஒன்றா கழண்டிட்டு வந்துடும். அதனால் ஒவ்வொரு மணியாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒட்டணும். நானே ரொம்ப நாளாச்சு இது ட்ரை பண்ணி. நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே வரமாட்டேன்றது. இந்த நீடியில் வேறு நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன்னா ரொம்ப ஒட்டிக்கிட்டு வந்து என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணி இது செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கோல்டன் கலரு பீட்ஸு பண்ணுறேன். அதுவும் அந்தமாரி தான் ஒன்றா கோக்கணும். இது வந்து ரொம்ப பெரிய பீட்ஸாக, சுகர் பீட்னால் ஒரு 2 பீட்க்கு ஒரு டைம் விடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பீட்ன்றதுனால ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு பீட்ஸ் தான் வைக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அது மாதிரி ஒன்றா கோருங்க. நிதானமாக பார்த்துட்டு எப்படி செய்கிறாங்கன்னு. அந்த நீடியில் இருக்க பீட்ஸை வந்து நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கணும். ஒன்றா கோக்க தான் விடணும். நம்ம வந்து டக்குன்னு வந்து கையை எடுத்துகிட்டோம் வச்சுக்க, எல்லா பீட்ஸும் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் திரும்ப அலைன்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பீட்ஸாக தான் விடணும். நான் பண்ணுறத பாருங்கள், அதை மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஒவ்வொரு பீட்ஸாக கையில் வந்து பிடிச்சிக்கணும். அந்த பீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு ஒவ்வொரு நூல் இழுக்கணும். அடியில் வந்து கை கொடுத்துருக்கேன், அதில் நூல் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இழுக்கணும். ஒவ்வொன்றா பண்ணுங்கள், நிதானமாக பண்ணணும். இது பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா பீட்ஸ் இல்லை, அந்த நூலை இழுத்துட்டாவே அப்படியே ஃபுல்லாகவும் கட்டிட்டு வந்துடும். அதனால் நிதானமாக பண்ணணும். இப்போ ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஜரி த்ரெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜரி த்ரெட் எதுக்காக போடுறோன்னா, நம்ம வந்து மணி வந்து கட் பண்ணி எடுக்கும்போது மணி கீழே கழண்டு விழாமல் இருக்கிறதுக்காக ஜரி த்ரெட் போடுவாங்க. நம்ம எத்தனை லென்த்து போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் ஒரு 3 லேயர் 4 லேயர் இது மாதிரி தான் போடுவாங்களே. எப்பயுமே ஆரி ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸ்லேயுமே சரி, வேறு எதுலேயும் போட்டால் கூட சரி, ஜரி த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஒரு 3 லேயர் வர மாதிரி போடுவாங்க. அப்போ தான் வந்து மணி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா வந்து சீக்கிரம் மணி கழண்டு விழுந்துடும். அதனால தான் ஜரி த்ரெட்டு கொஞ்சம் அழுத்தமாக போடுவாங்க, கொஞ்சம் லென்த்தாகவும் அதிகமாகவும் போடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஊதுபத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கிறோம். அதில் வந்து ஊதுபத்தி வச்சு கட் பண்ணி எடுத்தால் அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஊதுபத்தி வச்சு கட் பண்ணுவாங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அதை ஊதுபத்தி வச்சு நல்லா கட் பண்ணி அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துரும். இப்போ வந்து நம்ம ஜரி போட்டிருக்கோம்ல, அது பாருங்கள் அழகாக ஃபினிஷிங்கில் தெரியுது, சூப்பராக இருக்கா? அதனால தான் வந்து ஊதுபத்தி வச்சு கட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பின்னாடி கட்டுறதுக்கு ரோப் கோக்குறோம். நமக்கு என்ன கலர் ரோப் வேணுமோ அந்த கலர் ரோப் கோத்துக்கோங்க. என்ன லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோத்துக்கோங்க. சரி, ரொம்ப ப்ளெயினாக விட வேணாம், கொஞ்சம் பீட்ஸ் தொங்க விடலான்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பீட்ஸும் கோல்டு கலர் சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸை வந்து நம்ம ஹேங்கிங் வைப்போம்ல, அந்த மாதிரி ஹேங்கிங் வைக்கிற இடத்துல நான் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது, நல்லா வந்திருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த ஹிப் பெல்ட் வந்து நான் மீஷோவில் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.